அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு எந்த கோவிலை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, திருக்காமீஸ்வரர் கோவில் பத்தி தான் பார்க்க போறோம். திருக்காமீஸ்வரர் கோவில் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, வில்லியனூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர்ல தான் இருக்கு. பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 8 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோவில் இருக்குது. சப்போஸ் நீங்கள் ப்ரைவேட் வெஹிக்கிளில் வரீங்கன்னா, நான் வந்து கூகுள் கோஆர்டினேட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், அதை பார்த்துட்டு வாங்க. இந்த கோவில் எப்போ கட்டப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 12th செஞ்சுரியில் 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கு. யார் தலைமையில் கட்டப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தர்மபால சோழன் என்ற ஒரு அரசர் இருந்திருக்காரு. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து லேப்ரோசினால் அஃபெக்ட் ஆயிருக்காரு. முன் ஜென்ம கர்ம வினை அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்புறாரு. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாரு, சரி நம்ம கோவில் கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கட்ட ஆரம்பிக்கிறாரு. எங்கே கட்டுறாருன்னு பார்த்தீங்கன்னா, வில்வநல்லூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் கட்டுறாரு. வில்வநல்லூரா அப்படின்னு கேட்கும் போது, வில்வநல்லூரில் ஃபுல்லாக வில்வ மரங்கள் ஜாஸ்தியாக இருக்குமா. ஸோ அதனால வில்வநல்லூர் பேர் வச்சுருக்காங்க. இப்போ அது வில்லியனூராக மாறி இருக்கு. இந்த வில்லியனூரில் வந்து கோவில் கட்டுறாங்க. ஸோ கட்டி 2 ஏக்கர் பரப்பளவில் கட்டுறாங்க. அந்த கோவில் உள்ளே வந்து அழகாக ஒரு குளமும் இருக்கும். அதுக்கப்புறம் 15th 16th செஞ்சுரியில் வந்து விஜயநகர் பீரியடில் வந்து அந்த கோவிலை வந்து ரெனோவேட் பண்ணியிருப்பாங்க நம்புகிறாங்க. இந்த கோவிலில் 2 கோபுரம் இருக்கும். ஸோ 2 கோபுரத்துலையும் பார்த்தீங்கன்னா, சிற்ப வேலைப்பாடுகள் ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு கோபுரம் சைடு பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த கோபுரத்தில் வந்து ரொம்ப அழகாக செதுக்கியிருப்பாங்க. இந்த கோவில் வந்து 2 ஏக்கர் பரப்பளவில் இருக்கிறதுனால ஃபுல்லாக கிரானைட் கற்களால் எழுப்பியிருப்பாங்க. அந்த கோவில் உள்ளே வந்து ஒரு அழகான குளமும் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோவில் உள் மண்டபத்தில் ஒரு சிற்ப வேலைப்பாடுகள் இருக்கும் மக்களே. ஸோ அது பார்த்தீங்கன்னா, அதை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போலே இருக்கும். ஆனால் அவ்வளோ அழகாக இருக்கும். அதை வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து லைட் செட்டப்போட வச்சுருக்காங்க. வர மக்களும் வந்து அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த காணொலியை நான் வந்து கண்டிப்பாக தனியாக கூட நான் போடுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த சிற்ப வேலைப்பாடுகள்லாம். இந்த கோவிலில் இன்னொரு விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரசவ நந்தின்னு சின்ன நந்தி ஒருத்தர் இருப்பார். பெரிய நந்திக்கு முன்னாடி சின்ன நந்தி இருப்பார். ப்ரெக்னன்சி ப்ராப்ளம் யாருக்காச்சும் இருந்ததுன்னா இந்த கோவிலுக்கு வரலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அது மட்டும் இல்லை, இந்த கோவில் கட்டுன ராஜாக்கு லேப்ரோசி இருந்ததுனால யாருக்காச்சும் லேப்ரோசி ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா இந்த கோவிலுக்கு வரலாம், அது குணமாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை. இத்துடன் இந்த காணொலியை முடித்து கொள்கிறேன். அடுத்த காணொலியில் இன்னொரு கோவிலை பற்றி நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.